தளபதி கச்சேரி அப்படிங்கிற பேர்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த விழாவை நடத்தியிருந்தாங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சா மட்டும் இல்லாம தளபதி கச்சேரி அப்படிங்கிற பேர்ல தளபதி அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாகவும் இந்த ஃபங்க்ஷன் அமைச்சிருந்துச்சு. 30க்கும் மேற்பட்ட பாடல்களை அமைச்சிட்டு வந்துட்டு அவங்க விஜய்க்காக பாடின பாடல்களை அந்த மேடையில பாட வச்சு அந்த ஈவெண்ட்டை சிறப்பிச்சிருந்தாங்க. அப்படி பாடும்போது சிவகாசி படத்துல கோடம்பாக்கம் ஏரியா அப்படிங்கிற பாட்டு பார்த்திருப்பீங்களா, அந்த பாட்டை விஜய் அவர்களுடைய அம்மாவான சோபா தான் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை அவங்க மேடையில வந்து பாடியிருந்தாங்க. அப்ப விஜய் வந்துட்டு ஈவெண்ட்ல இருந்தாரு, சோபாவில் உட்காந்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு லைனை பாடியிருப்பாங்க, ஏழைங்க பாலைங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படிங்கிற லைன் கேட்ட உடனே அரங்கமே அதிர்ந்துச்சுங்க. கூஸ்பம் மூமெண்டாவே இருந்துச்சு. பார்க்கும்போதே புல்லரிச்சுது. டே ஜி தமிழே, இதை எப்படா டிவியில் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதா தோணுச்சு. கண்டிப்பாக டிசம்பர் இறுதிக்குள்ளே வெளியிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க. கட்டிங்ஸில் பார்க்கும்போது இவ்வளோ கூஸ்பம்பாக இருக்குது. ஃபுல் ஆடியோ லான்ச்சையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஜி தமிழே வெளியிடுறா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அம்மா பையன் பாஸ்ட்டை பார்த்துட்டீங்க, அப்பா பையன் பாஸ்ட்டையும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எஸ் ஏ சந்திரசேகர் வந்துட்டு மேடையில் பேசியிருப்பாரு. நீண்ட நெடிய உரையாதான் ஆற்றியிருப்பாரு. அது கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு அப்பா எந்த அளவுக்கு பையனை பார்த்து பெருமைப்படுவாங்களோ அந்த அளவுக்கு ஆன பெருமையை நான் பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. பேசி முடிக்கும் போது அவர் என்னால் அங்கே எந்திரிச்சு வர முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாங்க சொல்லியிருப்பாரு. அந்த ரேம்ப் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு மேடை ஒரு பக்கம் இருக்கும், விஜய் அவர்கள் மூவி க்ரூ எல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு ரேம்ப் போட்டு அந்த ரேம்புடைய எண்டிங்கில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீட்டர் அளவுக்கு எந்திரிச்சு ஓடி போய் ஒரு சின்ன குழந்தை அப்பா கிட்ட ஓடி போகிற மாதிரி 50 வயசான ஆள் தன்னுடைய 70 வயசான அப்பா கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சி தங்களுடைய அன்பை பரிமாறிப்பாங்க. அது பார்க்கும்போது உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு. டே நம்மளும் நம்ம அம்மா அப்பாவை இந்த மாதிரி பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, நிறைய பேருக்கு தளபதியுடைய ஆடியோ லான்ச் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க இந்த சம்பவமும் இருந்துச்சு.